யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கருத்துக்களம் நிகழ்விலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் இந்தியா சேலம் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த பேரருட் தந்தை அருட்செல்வன் ராயப்பன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவரை நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். ஆயரவர்களே, உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை, உங்களுடைய குடும்ப பின்னணி, உங்களுடைய கல்வி, இவற்றை பற்றி எங்களுடைய நேயர்களுக்காக பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைத்துமே இறைவனின் இரக்கத்தால் நிகழ்வது என்று நான் எப்போதும் சொல்வதுண்டு. ஒரு எளிய ஏழை குடும்பத்தில் நான் பிறந்தேன். புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தை சார்ந்த சாத்திப்பட்டு என்னும் கிராமத்தில் நான் பிறந்தேன். என்னுடைய தந்தைக்கு ஓரளவு கையெழுத்து போடும் அளவுக்காவது படிப்பறிவு இருந்தது. என்னுடைய தாய் பள்ளிக்கே சென்றதில்லை. அவர்களுக்கு 8 பிள்ளைகள். 4 பிள்ளைகள் நான் பார்க்காமலேயே இறந்து விட்டார்கள். பிறந்ததில் நான் 7வது பிள்ளை, தப்பி பிழைத்ததில் 3வது பிள்ளை. எனக்கு ஒரு தம்பியும் உண்டு. 4 ஆண் பிள்ளைகள். இறைவனுடைய இரக்கத்தினால், பலருடைய உதவியினால் நான் படித்தேன். 8ஆம் வகுப்பு வரை, 13ஆம் வயது வரை என்னுடைய சொந்த ஊரிலேயே படித்துவிட்டு ஓராண்டு திண்டிவனம் என்னும் ஊரில் படித்தேன். புனித அன்னாள் மேல்நிலை பள்ளியில். 2 ஆண்டுகள் கடலூரில் பள்ளியிலே படித்தேன். கடலூரில் அந்த காலத்தில் பியூசி என்று சொல்லுவார்கள், அங்கேயும் படித்தேன். பிறகு மதுரை கருமாத்தூர் புனித அருளானந்தர் கல்லூரியில் மெய்யியல் பயின்றேன். ஓராண்டு பயிற்சி பணிக்காக கடலூரில் மீண்டும் நான் படித்த பள்ளியிலேயே செலவிட்டுவிட்டு 4 ஆண்டுகள் நான் பெங்களூர் புனித பேதுரு குறுமடத்திலே கல்வி பயின்றேன். இறுதியாக 1986ஆம் ஆண்டு மே மாதம் 20ஆம் தேதி அருள் பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டேன். முதல் 2 ஆண்டுகள் இளங்குறுமடத்திலே பணி, அதைத் தொடர்ந்து 3 பங்குகளிலே பணி. 1990ஆம் ஆண்டு பெங்களூர் புனித பேதுரு குறுமடத்தில் பேராசிரியராக சேர்ந்தேன். அன்றிலிருந்து 2021 வரை 31 ஆண்டுகள் அந்த நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு அங்கேயே ஆசிரியராக பணிபுரிந்தேன். மே மாதம் 31ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் என்னை சேலம் ஆயராக நியமித்தார். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி 2021 ஒரு ஆயராக நான் திருநிலைப்படுத்தப்பட்டேன். ஒரு இறை அழைத்தல் என்பது நிச்சயமாக இறைவனால் தரப்படுகின்ற ஒரு மாபெரும் கொடை. இந்த இறை அழைத்தலை நீங்கள் எப்படி பெற்றுக்கொண்டீர்கள்? நான் 9ஆம் வகுப்பு திண்டிவனம் புனித அன்னாள் மேல்நிலை பள்ளியில் படிக்கின்ற போது அங்கே இருக்கிற உள்விடுதியிலே அருள் தந்தை ஆந்திரே கராஃப் எம்இபி ஃபாதர், பாரிஸ் வேத போதக சபையை சார்ந்த அந்த ஃபாதர் என்னை மிகவும் அன்பு செய்தார். என்னில் இறை அழைத்தலை ஊட்டினார். அந்த காலத்தில் 11ஆம் வகுப்பு படிக்கிறவர்கள்தான் உண்மையாகவே செய்தித்தாளை எல்லாம் உணவறையிலே வாசிக்க வேண்டும் மாணவர்களுக்கு என்றெல்லாம் இருந்தது. நான் 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தாலும் என்னுடைய குரல் வளத்தை மெச்சி அவர் நான் வாசிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போது நான் நினைத்தேன், பின்னாளில் ஒரு வழக்குரைஞராக வேண்டும் அல்லது தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பவராக இருக்க வேண்டும் என்றெல்லாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருடைய வார்த்தையை எல்லாருக்கும் எடுத்துரைத்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று நினைத்தேன். அந்த சூழ்நிலையில்தான் நான் இளங்குறுமடத்தில் 10ஆம் வகுப்புக்காகவே சேர ஆசைப்பட்டேன். திண்டிவனத்திலிருந்து கடலூர் என்ற ஊருக்கு வந்து அங்கே இருக்கிற இளங்குறுமடத்தில் 4 ஆண்டுகள் செலவிட்ட பிறகு நான் மேல் படிப்பாக சென்றேன். இவ்வாறு சிறு வயதிலிருந்தே இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும், திருப்பலியில் வாசகங்களை முழங்க வேண்டும், நம்முடைய குரலை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அவா கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது. அதற்கு முக்கியமாக எனக்கு வாழ்நாள் முழுவதும், அதுவும் குருவாக திருநிலைப்படுத்தப்படும் வரை துணை புரிந்த 2 அன்பு தந்தையர்கள், அந்த ஆந்திரே கராஃப் என்ற பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த அருள்பணியாளரும், எனக்கு திருமுழுக்கு கொடுத்து பின்னாளில் இளங்குறுமட அதிபராயிருந்த அருள் தந்தை
ஜோசப் எத்தக்குழி என்ற அந்த தந்தையும் ஒருபோதும் என் நெஞ்சை விட்டு அகல்வதே இல்லை. உண்மையில் நான் குருவான பிறகு, முதல் நன்றி திருப்பலி நிறைவேற்றிய பிறகு, அந்த ஆண்டு நான் மே மாதம் 20ஆம் தேதி குருவானேன். ஆனால் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அது முடிந்து ஒரு 4-5 மாதங்களில் ஜோசப் ஏத்தக்குழி என்ற தந்தை என்னை விட்டு பிரிந்தார். இப்படித்தான் என்னுடைய குருத்துவ பயணம் தொடக்கத்தில் இருந்தது என்று சொல்ல வேண்டும். உங்களுடைய ஆரம்பகால குருத்துவ பணி எவ்வாறு அமைந்திருந்தது? ஆரம்பகால குருத்துவ பணி நான் ஏற்கனவே சொன்னது போல புனித ஆஞ்சேசம்மாள் இளங்குருமடம் கடலூரில் இருக்கிறது. புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டத்துக்கானது. அங்கே ஏழை மாணவர்கள் விடுதியும் இருந்தது. சாவியோ ஹோம் என்று அந்த காலத்திலே நாங்கள் சொல்லுவோம். அந்த சாவியோ ஹோமை பார்த்து கொள்ள வேண்டும். பணியை பொறுத்த மட்டில் ஒவ்வொரு நாளும் மாணவர்களுக்கு ஆங்கிலம் முக்கியமாக கற்றுக் கொடுப்பது, குருமட மாணவர்களோடு இருப்பது, அந்த ஏழை மாணவர்களோடு நேரம் செலவிட்டு அவர்களை பள்ளிக்கு அனுப்பி படிக்க உதவி செய்வது, அப்படி ஒரு நிலை. ஒவ்வொரு நாளும் காலை திருப்பலி ஏறக்குறைய 200 சிறுமிகள் இருக்கின்ற ஒரு இல்லத்திற்கு சென்று நான் திருப்பலி நிறைவேற்றினேன். அந்த காலத்திலேயே ஒவ்வொரு நாளும் நான் பல மணி நேரம் செலவழித்து என்னுடைய மறையுரைகளை தயாரித்தேன். எனக்கு குருமட அதிபராக இருந்தவர் அருள் தந்தை ஜான் துரைசாமி என்னும் ஒரு குருவானவர். அவருடைய அண்ணன்தான் எனக்கு திண்டிவனத்திலே நான் படிக்கும்போது அவர் தலைமை ஆசிரியராக இருந்தார். அங்கே தலைமை ஆசிரியராக நான் 14 வயதிலே அவரிடம் படிக்கின்ற போதுதான் அவர் சேலத்தின் 3வது ஆயராக அறிவிக்கப்பட்டார். 2வது ஆயர் என்னுடைய பாண்டிச்சேரி பேராயர், 3வது ஆயர் அவர். நான் பிற்காலத்தில் அந்த 2வது ஆயர் 3வது ஆயரை 14 வயது மட்டுமே இருந்த 5வது ஆயர் முன் அறிவிப்பார் என்று நான் பார்க்கவே இல்லை. நான் 14 வயதிலேயே நான் அந்த 3வது ஆயரை நான் பார்த்தேன். அவருடைய தம்பி தந்தை ஜான் துரைசாமி அருமையான குரு, ஆழ்ந்த நம்பிக்கையுடையவர், கண்டிப்பானவர். என்னை நல்ல விதமாக அந்த 2 ஆண்டுகள் 1986 88 வரை நன்றாக என்னை பயிற்றுவித்தார் என்று சொல்ல வேண்டும். ஜெபிக்க, நன்றாக கற்றுக் கொடுக்க, பொறுப்பாக இருக்க, குருத்துவ வாழ்வை வாழ. வழக்கமாக சொல்லுவார்கள், சில பேர் குருவாக ஆவதற்கு உதவி செய்கிறார்கள், இன்னும் சில பேர் குருவாக வாழ்வதற்கு துணை செய்கிறார்கள் என்று. அந்த விதத்தில் அந்த 2 ஆண்டுகளும் அருமையாக அமைந்தன. பிறகு நான் உதவி பங்கு குருவாக வெறியூர் என்ற ஊருக்கு அனுப்பப்பட்டேன். அங்கே ஏறக்குறைய ஓராண்டுகள் 2 மாதங்கள் அங்கே நான் செலவிட்டேன். அதுவும் சாதாரண மக்களோடு இறைவார்த்தை அறிவிக்க. அங்கே எனக்கு பவுல் தெலாமோர் என்ற குருவானவர் இருந்தார். அவரும் என்னை நல்ல விதமாக ஒரு மூத்த சகோதரனாக, தந்தையாக வழிநடத்தினார். அதுவும் ஒரு நல்ல அனுபவம். அதற்கு பிறகு காரைக்கால் என்ற ஊரிலே உதவி குருவாக இருந்தேன். ஏறக்குறைய 6 மாதங்கள் மட்டுமே பங்கு தந்தையாக பணியாற்றினேன் குறும்பாகரம் என்ற ஊரில். அப்போதுதான் பெங்களூரில் நான் திரு அவை சட்ட பேராசிரியராக சேர்க்கப்பட வேண்டும் என்ற அழைப்பு வந்தது. அங்கிருந்து பெங்களூர் புனித பேதுரு குருத்துவ கல்லூரியிலே பேராசிரியராக படிப்பை தொடங்கினேன். பிறகு முனைவர் பட்டம் 1994 பெற்று நான் திரு அவை சட்டம் கற்றுக் கொடுப்பதிலே மற்றும் குரு மாணவர்களை உருவாக்குவதில் என் நாட்களை செலவிட்டேன். திரு அவை சட்டம் சார்ந்த விளக்கங்கள், சந்தேகங்கள் குரு மாணவர்கள், குருக்கள் 2000 கூட எட்டும். பல ஆயர்கள் என்னிடம் ஆலோசனை கேட்டிருக்கிறார்கள். பல அருள் கன்னியர்கள் என்னிடம் பயின்றிருக்கிறார்கள்.